ப்ரொஃபஸர் ரமணா அப்படிங்கிற ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய 4 பசங்களுக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அதில் வந்து ஒரு 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 வித்தியாசமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பேசுகிறாரு. இந்த படம் வந்து ஒரு பிளாஸ்ட் அடிக்குது. அந்த படத்தில் சிஜியே கிடையாது, அவ்வளோ பெரிய க்ரௌடு கூட்டம்லாம் வராங்க. அதெல்லாம் வச்சு ஒன்று எடுத்து அந்த படம் வந்து வலு ஹிட் ஆகுது. யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு மாஸ் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க, யாருப்பா அந்த டேரக்டர்னு கேட்க ஆரம்பிச்சு ஏஆர் முருகதாஸ். பார்த்தா சின்ன பையன் கல்யாணத்துக்கு வந்து கள்ளக்குறிச்சி கல்யாணத்துக்கு கேப்டன் போய் அங்கே போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வர்றாரு. அவ்வளோ பெரிய ஒரு வலுவான ஹிட்டு. ஆனால் இது இண்டஸ்ட்ரிக்குள்ளே சிலருக்குள்ள அரசியல் பரசலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துலையுமே ஏஆர் முருகதாஸ் கதை இல்லை, இது கிடையாது, இது வேற ஒருத்தருடைய கதை. ஆனால் ஏஆர் முருகதாஸ் வந்து எடுத்துட்டாரு, இல்லை அந்த கதையை கேட்டு இவர் போய் சொல்லி அதுக்கு வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துச்சு. அதை கேப்டன் தான் சரி பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அது வெளியில் யாருக்கும் தெரியறது இல்லை, ஏன்னா தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ இருக்கிறது வந்து கேப்டன் படம், அவ்வளோதான். ஏஆர் முருகதாஸ் படம் கிடையாது.